Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து Quinolones and Fluoroquinolones. இந்த Quinolones and Fluoroquinolones வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Quinolones வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த Quinolones பார்த்தீங்கன்னா சல்ஃபோனமைட்ஸ் மாதிரியே வந்து முழுக்க சிந்தட்டிக் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்து நேச்சுரலாவோ இல்லை செமி சிந்தட்டிக்காவோ ப்ரிப்பேர் பண்ணல, கம்ப்ளீட்டாக வந்து சல்ஃபோனமைட்ஸ் மாதிரி சிந்தசிஸ் பண்ணி உருவாக்குனாங்க. அண்ட் இந்த Quinolonesல ஃபஸ்ட்டு ட்ரக்னு பார்த்தீங்கன்னா Nalidixic ஆசிட். அண்ட் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. பட் அந்த ட்ரக்கோட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது அது ட்ரீட் பண்ண கொடுக்குற இன்ஃபெக்ஷனோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசமோ வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். அப்புறம் அதோட சைடு எஃபெக்ட்ஸும் வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் அது பிளட்டை ரீச் பண்ணுற கெப்பாசிட்டியும் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இதனால் வந்து இதனால் தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் வந்து அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ஆர்கானிசம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் வந்து Quinolonesோட யூஸ் பத்தாமல் அதிலேருந்து Fluoroquinolones அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரி வந்து உருவாக்குனாங்க. அப்புறம் இந்த Quinolonesல இன்னும் 2 ட்ரக் இருக்குது. அது என்னென்னா ஆக்சாலினிக் ஆசிட் அண்ட் சைனாக்சாசின். இந்த 2 ட்ரக்கும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த Fluoroquinolones வந்து ஏன் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அதோட சைடு எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருந்தாங்க. Fluoroquinolonesக்கு அகேன்ஸ்டாக அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் Fluoroquinolones வந்து ரொம்பவே எஃபெக்டிவ். அண்ட் ஆல்சோ இது வந்து பிளட்டை ரீச் பண்ணுற கெப்பாசிட்டியும் வந்து ரொம்ப அதிகம். இதனால் வந்து இந்த Quinolonesஸை வந்து கம்ப்ளீட்டாக Fluoroquinolones வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த Fluoroquinolonesல பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இன்னொன்று வந்து செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கும். கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Quinolonesல வந்து 3 ட்ரக் தான்: Nalidixic ஆசிட், ஆக்சாலினிக் ஆசிட் அண்ட் சைனாக்சாசின். பட் இந்த Fluoroquinolones எடுத்திங்கன்னா அதில் நிறைய ட்ரக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதில் மெயினான ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Ciprofloxacin, Ofloxacin, Norfloxacin அண்ட் ஆல்சோ Physiology அப்படின்னு 4 ட்ரக்ஸ் இருக்கும். தென் இந்த செகண்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் Levofloxacin, Gatifloxacin, Moxifloxacin, Gemifloxacin, Sparfloxacin இந்த மாதிரி வந்து ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அண்ட் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் இருக்கிற ட்ரக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸாசின் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக Quinolonesஸை குறிக்கக்கூடிய ட்ரக்ஸு, அதாவது Fluoroquinolonesஸை குறிக்கிற ட்ரக்ஸு. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஜெனரேஷனில் வர எல்லா ட்ரக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸாசின் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 4 லெட்டர்ஸ் இருக்கும். பாருங்கள், கேட்டி 4, லெவோ 4, மாக்ஸி 4, ஜெமி 4, ஸ்பார் 4. ஸோ இந்த 4, அதாவது ஃப்ளாக்ஸாசின் அப்படின்னா Fluoroquinolonesன்னு அர்த்தம். அந்த ஃப்ளாக்ஸாசினுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 4 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் ஜெனரேஷன். இல்லை 5 இல்லை 3 இல்லை 2 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கும். Quinolones அண்ட் Fluoroquinolones இது ரெண்டுத்தோட மெக்கானிசமும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Quinolonesஸோட மெக்கானிசம். இதில் மெயின் ட்ரக் வந்து Nalidixic ஆசிட். இந்த ட்ரக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை பாக்டீரியாவோட டிஎன்ஏவில் போய் பைண்ட் ஆகிட்டு அந்த டிஎன்ஏவில் வந்து டிஎன்ஏ ஜைரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து எப்போவுமே இருக்கும். இந்த என்சைம் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏங்கிறது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏவில் வந்து 2 ஸ்டாண்ட் வந்து ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி தான் இருக்கும். பட் இது வந்து மெச்சூர், அதாவது முழுசாக உருவான டிஎன்ஏ தான் வந்து அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஎன்ஏலாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங் ஆகி ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சி ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து டிஎன்ஏ வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த ஸ்டேட்லேருந்து அந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது டிஎன்ஏவோட பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் தான் வந்து டிஎன்ஏ ஜைரேஸ். இந்த என்சைம் இருந்தால் தான் அதாவது ஒரு நார்மலான டிஎன்ஏ வந்து உருவாகும். ஸோ அந்த டிஎன்ஏ ஜைரேஸ் அப்படிங்கிற என்சைமை அந்த ட்ரக் வந்து இன்ஹிபிட் பண்ணணும். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு சூப்பர் காயிலிங் ஆஃப் டிஎன்ஏ வந்து பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங் நிறைய நடந்து ஒன்றோட ஒன்று பின்னி ரொம்ப வந்து வேறு ஒரு ஃபார்மில் வந்து க்ரியேட் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ டிஎன்ஏ இல்லைன்னா ஃபர்தராக வந்து ரெப்ளிகேஷன் நடக்காது. ஸோ இட் ஃபைனலி லீட்ஸ் டு பாக்டீரிசைடல் எஃபெக்ட். அதாவது பாக்டீரிசைடல்னால் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Quinolones. Fluoroquinolonesஸோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா, இந்த Quinolonesஸோட இன்னொரு அடிஷ்னல் மெக்கானிசம் வந்து சேர்ந்துருக்கும். அதாவது Fluoroquinolonesஸை வந்து 2 என்சைம் வந்து இனிபிட் ஆகும். அதாவது ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், டிஎன்ஏ ஜைரேஸ் இனிபிட் பண்ணி டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி பாக்டீரிசைடல் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டோப்போஐசோமரேஸ் 4. இந்த டோப்போஐசோமரேஸ் 4 அப்படிங்கிற என்சைம் எதுக்கு தேவைன்னா, அதாவது இப்போ வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல் வந்து ரெப்ளிகேட் ஆகுதுன்னா அந்த 2வது செல்லுக்கு பேர் வந்து டாட்டர் செல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாட்டர் செல்லும் நார்மலான செல்லும் வந்து பிரியுது இல்லையா, அதாவது டாட்டர் செல்லும் அந்த புதுசாக உருவான செல்லும் செப்பரேட் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் தான் வந்து டோப்போஐசோமரேஸ் 4. இந்த என்சைமை வந்து இந்த Fluoroquinolones வந்து இன்ஹிபிட் பண்ணும். இதனால் என்ன ஆகும், உருவான டாட்டர் செல்ஸ் வந்து பேரண்ட் செல்லேருந்து பிரியாது. இதனால் என்ன ஆகும்னா
மல்டிப்ளிகேஷன் வந்து தடுக்கப்படும். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளூரோகுயினோன்ஸ் வந்து 2 வழியில் வந்து ஆக்ட் ஆகிறதுனால இதோட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டியும் வந்து அதிகம் அண்ட் ஆல்சோ சைடு எஃபெக்ட்டும் கம்மி. ஸோ ஃப்ளூரோகுயினோன்ஸ் தான் வந்து இப்போ வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார்மகோகைனெடிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குயினோலோன்ஸ் ஃப்ளூரோகுயினோன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட அப்சார்ப்ஷன் வந்து ஸ்டொமக் ஆர் இன்டெஸ்டைனில் வந்து நடக்கும். தென் இதோட மெட்டபாலிசம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லிவரில் தான் நடக்கும். தென் they ஃபைனலி எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ யூரின் via கிட்னி. ஸோ இதுதான் வந்து ஃபார்மகோகைனெடிக்ஸ். இப்போ வந்து இதோட அட்வர்ஸ் ப்ரொஃபைலையும் யூசஸ் பற்றி பார்க்கலாம். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த குயினோலோன்ஸில் தான் வந்து நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லைக் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்திங்கன்னா ஹீமோலைட்டிக் அனிமியா வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த ரத்த செல்கள் வந்து அழிஞ்சு போய் அதனால் வந்து அனிமியா ஃபார்ம் ஆகும். தென் அலர்ஜி ஃபார்ம் ஆகும். அப்புறம் சிஎன்எஸில் வந்து மேஜராக சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது என்னென்னா ட்ராசினஸ் இருக்கும், அதாவது தலை சுற்றுற மாதிரி இருக்கும். தென் ஹெட் ஏக் இருக்கும் அண்ட் ஆல்சோ மயால்ஜியா இருக்கும். மயால்ஜியானா வந்து மசில் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒத்து போகாமல் நிறைய சைடு எஃபெக்ட் வரதுனால ஃப்ளூரோகுயினோன்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து கம்மி தான் அண்ட் ஆல்சோ அதில் வர எல்லா ட்ரக்குமே வந்து வெல் டாலரேட்டட். அதாவது அது எல்லாமே வந்து எல்லா பேஷண்ட்டாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தென் இதில் ஒரு மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது ஒரு சிலது. அது பார்த்திங்கன்னா நாசியா வாமிட்டிங் யூஸ்வலாக வரும். தென் டயாரியா அண்ட் ஆல்சோ ஸ்கின் ரேஷஸ் அண்ட் அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் குயினோலோன்ஸ் அண்ட் ஃப்ளூரோகுயினோன்ஸ் பற்றி பார்க்கலாம். யூசஸ் பார்த்திங்கன்னா குயினோலோன்ஸ்க்கும் ஃப்ளூரோகுயினோன்ஸுக்கும் வந்து ஒரு 2 யூஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அது என்னென்னா யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்டிவாக இருந்தது பார்த்திங்கன்னா நாலிடிக்சிக் ஆசிட். பட் இப்போ இருக்கிற ஃப்ளூரோகுயினோன்ஸும் வந்து எஃபெக்டிவ் தான். தென் ஆல்சோ டயாரியாவுக்கும் வந்து இந்த நாலிடிக்சிக் ஆசிட் வந்து இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தென் இந்த ஃப்ளூரோகுயினோன்ஸும் வந்து டயாரியாவுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த குயினோலோனோட யூஸ் பார்த்திங்கன்னா அந்த 2 முடிஞ்சிடும். அண்ட் அந்த குயினோலோன்ஸ் வர எல்லா ட்ரக்குமே வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கும் கொடுக்கலாம். பட் இந்த ஃப்ளூரோகுயினோன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய யூஸஸ் இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸோ யூடிஐ டயரியா போச்சுன்னா வேறு பார்த்திங்கன்னா டைஃபாய்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த யூடிஐக்கு பார்த்திங்கன்னா நார்ஃப்ளாக்சாசின் அப்படிங்கிற ட்ரக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். தென் இந்த எஸ்டிடியான கொனரியா கேன்க்ராய்டு இதுக்கு பார்த்திங்கன்னா சிப்ரோஃப்ளாக்சாசின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். தென் இந்த ஆர்டிஐ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2nd ஜெனரேஷனில் வர மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து யூஸ்ஃபுல். அதை தவிர பார்த்திங்கன்னா வேறு யூஸ் பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்க்கு வந்து சிப்ரோஃப்ளாக்சாசின் கொடுத்தா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். தென் இந்த ஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஐ ட்ராப்ஸ் வந்து 2 அவைலபிளாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சிப்ரோஃப்ளாக்சாசின் அண்ட் ஓஃப்ளாக்சாசின் இது 2 வந்து ஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். தென் ஆல்சோ ஆந்த்ராக்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். தென் இந்த போன் ஜாயிண்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த சாஃப்ட் டிஷ்யூஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கும் வந்து இந்த ஃப்ளூரோகுயினோன்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபார்மகாலஜி ஆஃப் குயினோலோன்ஸ் அண்ட் ஃப்ளூரோகுயினோன்ஸ். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். I will see you guys in the next video. Until then, it's bye from Vasanth.